அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் தற்போது கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியாகவே மதிக்காத இந்த தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் ஒரு சாதாரண கொடியேற்ற விழாக்கு போனால் கூட அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறதும் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பை ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போல அந்த இடத்துல சூழ்ந்து நின்று கேள்வி கேட்கறதும் அப்படின்னு இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு மிகப்பெரிய காரியம் பண்ணாலும் அந்த இடத்துல வெறும் 2-3 ஊடகங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து அது கூட கேள்வியும் ஒழுங்காக கேட்காம வீடியோவையும் ஒழுங்காக போடாமல் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்போ 21 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக மாறிச்சோ உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஊடகங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி 3வது பெரிய கட்சியாக மாறி இன்னும் கொஞ்ச நாள்ல எதிர்கட்சியாக அமர்ந்து அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக கூட மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப முன்கூட்டியே உணர்ந்த ஒரு காரணம் தான் இந்த மாதிரி ஊடகங்கள் சீமானுக்கு ஆதரவாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு தகவல்களை இவங்களாகவே நேரடியாக மக்களிடம் எடுக்கிற ஒரு காரணம் தான் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச பிறகு ஆளுங்கட்சியாக சீமான் மாறிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய ஊடகத்துக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும் அப்படின்ற காரணத்தினால தான் ஒரு பெரிய பயத்திலேயே தற்போது சீமானவர்கள் எங்கு சென்றாலுமே சீமானை சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறதும் சீமானிடம் நிறைய கேள்விகளை கேட்டு அவங்களுடைய ஊடகங்களில் போறதும் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 21 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானுடைய ஒரு வீடியோக்குள்ள அவங்களுடைய தொலைக்காட்சியிலையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ போறதுக்கே யோசிச்ச நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானை வச்சு மட்டுமே தன்னுடைய டிஆர்பியும் பிசினஸையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊடகங்கள் பொதுவாகவே சுயநலமாக தான் செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில் சீமானுடைய வீடியோக்கள் எல்லாம் போட்டால் மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே சீமானுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாங்க. ஆனா பிகைண்ட் நியூஸ் நிகழ்ச்சியில சீமானவர்கள் வந்த ஒரு வீடியோ 10 லட்சம் பார்வையாளர்களை ஈட்டி கொடுத்த பிறகு இனிமே சீமான வச்சு மட்டும் தான் நம்மளுடைய பிசினஸே பண்ணணும் அப்படின்றத உணர்ந்து ஏகப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த தினத்தந்தி, புதிய தலைமுறை, சன் நியூஸ், நியூஸ் 7 இது போன்ற ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலை நடத்துறதுக்கு முதல் முக்கிய காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா அன்று சீமானவர்களுடைய பிரஸ் மீட்டையும் இன்று சீமானவர்களுடைய பிரஸ் மீட்டையும் வீடியோவாக எடுத்து அதை ஷேர் பண்ணி இணையத்தில் நம்பரும் ட்ரெண்டிங்காக மாற்றிருக்காங்க. முன்பு சீமானவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் வெறும் 2 மைக் இருக்கிறதையும் தற்போது மைக் வைக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு நிறைய சேனல்கள் வந்து சீமான இன்டர்வியூ எடுக்கிற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் ஷேர் செஞ்சு ட்ரெண்டிங்காகவும் மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.